ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஐ மேக்கப் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நான் நிறைய ஹேக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் சொல்ல போகிறேன். சின்னதாக ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு அண்ட் டேப்லாம் வச்சு நான் வந்துட்டு இதில் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பர்ஃபெக்டாக இந்த லுக் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னோடய ஐப்ரோஸை நான் நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஐப்ரோஸ் டிஃபைன் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் உங்களோட ஐ மேக்கப் எல்லாமே செம்மையாக உங்களுக்கு என்ஹான்ஸ்டாக காட்டும். ஸோ உங்களோட ஐ மேக்கப் பார்த்திங்கன்னா எப்போவுமே நம்ம பேஸ் கரெக்டாக க்ரியேட் பண்ணணும். நிறைய ஃபைன் லைன்ஸ் இந்த மாதிரி க்ரீஸ்லாம் நம்ம ஐஸுக்கு நிறையவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு கன்சீலர் வச்சு நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ எலேகல் ப்ரோ கன்சீலர் எடுத்து கொஞ்சமாக என்னோட ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐ ப்ரைமர் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கன்சீலரே யூஸ் பண்ணலாம். நிறைய திக்காக யூஸ் பண்ணக்கூடாது. மீடியமான ப்ராடக்ட் உங்கள் ஐலிட்ஸில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான டைனி பியூட்டி பிளெண்டர் வச்சு தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். இதை எப்படி யூஸ் பண்ணணுன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம பியூட்டி பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு தண்ணியில் நல்லா வெட் பண்ணி அதை நல்லா பிழிஞ்ச மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக ஆகிடும். ஸோ உங்கள் ஐலிட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் கண் வலிக்காது. ஸோ அதனால் இதை நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய ஐலிட்ஸில் கன்சீல் வச்சதுக்கப்புறம் நல்லா இந்த டைனி பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ தட் ப்ராடக்ட் நல்லா பிளெண்ட் ஆகும். எக்ஸஸாக இருக்க கன்சீலர் கூட அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். இந்த டைனி பியூட்டி பிளெண்டர் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்லைன்லையும் கிடைக்கும். நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம், ட்ராவல் ஃப்ரெண்ட்லி கூட. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐலிட்ஸ் பேஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ தட் நீங்கள் நல்லா ஐ மேக்கப்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நான் ஒரு டேப் எடுத்துக்கிறேன். டேப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் சைஸ் டேப் தான் எடுத்திருக்கேன். இந்த டேப் வச்சு நான் எப்படி ஐ மேக்கப் பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்லாம் ஸ்மச் பண்ணும் போது உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். கொஞ்சமாக டேப் எடுத்து கட் பண்ணிவிட்டு என்னோட வாட்டர் லைன் ஏரியா இருக்கு இல்லையா, நம்ம ஐலைனர் ட்ரா பண்ணுற ஏரியாவில் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க டேப்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட ஐ பேஸ் செட் ஆகிறதுக்கு காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னோட ஐஸ் மேலே நான் நல்லா செட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம க்ரீம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால். நெக்ஸ்ட் ஒரு ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் கனடாவோட ஐலைனர் பென்சில். இந்த ஐலைனர் பென்சில் நான் அந்த கார்னரில் நம்ம லைனர் வரைகிற கார்னரில் நான் சின்னதாக ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் என்னோட வாட்டர் லைன் ஏரியாவில். ஏன் அந்த மாதிரினா லைட்டாக நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் வச்சு நல்லா ஸ்மச் பண்ணிட்டோன்னா ஒரு ஸ்மோக்கி லுக் நமக்கு க்ரியேட் ஆகும். இந்த ஃபேஸ் கனடா ஐலைனர் ப்ரஷ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் அதை வச்சு நீங்கள் உடனே பிளெண்ட் பண்ணிடணும், இல்லைனா ப்ராடக்ட் அப்படியே ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு சாஃப்ட் பிரிஸ்டில் இருக்கிற மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து நல்லா இன்டென்ஸாக இருக்க ஒரு பிளாக் கலர் ஐஷேடோ எடுத்து அந்த லைன் மேலேயே நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பிளெண்ட் பண்ணும் போது அந்த டேப் நான் செக்யூர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது நல்ல ஒரு ஷார்ப்பான ஒரு எட்ஜ் எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மாவ் பிங்க் கலர் ஷேட் எடுத்து நான் அதுக்கு மேலேயே நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் இந்த லுக் ரொம்பவே எலிகண்ட்டாக ரொம்ப ஒரு சாஃப்ட் குட் லுக்கிங்காக இருக்கும். இது கண்டிப்பாக பிகினர்ஸ் ட்ரை பண்ணலாம். நீங்கள் பிங்க் கலர் தான் கிடையாது, ப்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ப்ளூ, க்ரீன், எல்லோ அந்த மாதிரி நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். அந்த பிளாக்கோடு சேர்ந்து அந்த பிங்க் பார்க்கும்போது ஒரு ஸ்மோக்கி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதனால தான் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி ஸ்டெப் தான், ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பிகினர்ஸ்க்கு. இப்போ நான் நல்லா இந்த பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வேறு எந்த ஒரு ஐஷேடோ ப்ரஷஸ்லாம் எடுக்கலை, அதே ப்ரஷ் வச்சு தான் நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஒரு டார்க்லேருந்து ஒரு லைட் ஒரு காம்பினேஷன் நமக்கு கொடுக்குது. ஸோ தட் பார்க்கவும் நல்லாயிருக்கும் இந்த ஐ லுக். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா சாஃப்டாக பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷிம்மர் ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட் சென்டரில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் எந்த ஷிம்மர் ஷேட் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு பிங்க் ஷிம்மர் ஷேட் எடுத்து இதை ஒரு ரொம்ப ஃப்ளஃபியாக இருக்க ப்ரஷில் வந்துட்டு லைட்டாக அப்ளிகேஷன் பண்ணுறேன் நான். ஏன் இந்த மாதிரினா நீங்கள் இன்டென்ஸான ப்ரஷில் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ ஒரு லைட்டு ஸ்பார்க்கிள் இருக்கணும் அப்படின்றது, ஒரு மைல்டான ஸ்பார்க்கிள் இருக்கணுன்றதுனால என்னோடய ஐலிட்டில் வந்துட்டு இந்த ஒரு பிங்க் ஷிம்மர் வந்து நான் நல்லா வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன் நல்லா. இப்போ இந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். நான் டேப் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னோடய லுக் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் லைனர், மஸ்காரா, அதுக்கப்புறம் உங்களோட அண்டர் வாட்டர் லைனில் கூட நீங்கள் வந்துட்டு ஸ்மட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ஸ்மட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எஸ், இந்த லுக் வந்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்கன்னா கூட வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த லுக் வந்துட்டு ரொம்ப கிளாசிக்காக ஒரு எலிகண்ட்டாக ஒரு சாஃப்ட் லுக் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டூ ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.